இந்த உலகத்தில் எமது பிறப்பு எமது மரணம் இந்த ரெண்டுக்கும் தத்துவ ரீதியாக யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது எந்த விதமான தேர்வு சுதந்திரம் இல்லாம தான் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம். தேர்வு சுதந்திரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யல, தரல. எப்படி தேர்வு சுதந்திரம் என்ன? வாழ்க்கையில மனிதன் தேர்வு சிந்தனை பாருங்க. மனிதனுடைய தேர்வு சிந்தனை, வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் மனிதனுடைய தேர்வுல தான் இருக்கும். மனைவி ஒரு கலர் சொல்லி இவன் ஒரு கலரை செலக்ட் பண்ணி இதுல மசூரா நடந்து அதெல்லாம் நடந்த போதுதான் வீட்டுக்குரிய அதாவது கலர் தீர்மானிக்கப்படும். ஆனா அவன் கருப்பா பிறக்கணுமா வெள்ளையா பிறக்கணுமான்றது அவனால தீர்மானிக்க முடியவில்லை. அவனுடைய சொந்த நேரம் அந்த தீர்மானம் ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கேன். நீங்க இந்த உலகத்தில் வெள்ளையா பிறப்பீங்களா கருப்பா பிறப்பீங்களா தீர்மானம் கொடுக்கப்பட்டு என்ன நடந்திருக்கும்? எல்லாருமே இந்த உலகத்தை என்ன செஞ்சுப்பாங்க, நான் வெள்ளையா தான் பிறக்கணும் முடிவெடுத்திருப்பாங்க. சரி, இவன் வீட்டை எங்க கட்டணும், அவனுடைய அந்த கட்டுதலுடைய சிந்தனை, அவனுடைய மசூரா எல்லாம் பண்ணி எல்லா விஷயம் செஞ்சுதான் அவன் என்ன செய்வான், ஒரு இடத்துல இடம் வாங்குவான். நாங்க எங்க பிறக்கணும், எந்த சேரியில பிறக்கணும், எந்த ஏரியால பிறக்கணும் எல்லாம் யார் தீர்மானிச்சது? நாங்க தீர்மானிக்கல. பிறந்தோம், அப்பதான் உலகத்தை பார்த்தோம். சரி, இங்க தான் பிறக்கணும் நம்மளுக்கு ஒரு தேர்வு தந்திரிக்க. நிறைய பேர் எதை செலக்ட் பண்ணிருப்பாங்க, ஏதோ கேள்வி கேட்டா மக்கான்றுவாங்க, இல்லைன்னா அமெரிக்கா தான். எதை தெரிவு செய்திருப்பார்கள்? நம்ம அமெரிக்கா யூகேயில் பிறப்பதை தான் என்ன செய்வார்கள், தெரிவு செய்திருப்பார்கள். இப்பொழுது நம்ம தாய் தந்தையை விரும்புகிறோம். நீ எந்த தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு தேர்வு தந்திருந்தா, இப்போ உள்ள நிறைய பேருடைய தாய் தந்தைகள் அவருடைய தாய் தந்தையாக செஞ்சிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. யாரை செலக்ட் பண்ணணும், நம்ம எப்போ வசதியாக வாழலான்றதெல்லாம் அப்பயே முடிவு செய்கின்ற ஆற்றல் தந்திருந்தால். ஆனால் ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமா, எந்த நேரத்தில் பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த சூழல், எந்த மனம், எல்லாத்தையும் தீர்மானிச்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப தேர்வு சுதந்திரத்துக்கு முழு உரிமை வழங்கப்பட்ட, முழு ஆசை வழங்கப்பட்ட மனிதனால தனது இருப்பை எந்த வகையிலும் தேர்வு செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய பலகீனம் சகோதரர்களே. மனிதன் மறந்த பலகீனங்கள்ல ஒன்றது, மனிதன் மறந்து போன பலகீனங்கள்ல ஒன்று. தனது இருப்பு, தனது வாழ்க்கை, தனது முறைமை எதையும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, செலக்ட் பண்ண முடியவில்லை. இது ஒரு பெரிய அதாவது பலகீனம், மனித வாழ்க்கையில் மனிதன் உணர்கின்ற பலகீனம். சரி, அதற்கு அது வாதம் அல்ல என்றாலும் நம்ம ஒரு வாதமாக இதை வச்சு பண்ணுவீங்களே என்ன, அதாவது நம்ம அப்போ குழந்தை பருவமாக இருந்து நம்மளுக்கு தீர்மானிக்கிறதுக்கு வழி இல்லை என்று சொன்னால், சரி நமது அழிவையாவது நம்ம தீர்மானிச்சுக்கலாமா? நமது அழிவு, நமது முடிவையாவது நாம் தீர்மானிக்க வேண்டும். எப்படி, எங்கே மரணிக்க வேண்டும், எப்படி மரணிக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் மரணிக்க வேண்டும், மரணிக்கிற நேரத்தில் நானும் குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும், எனது பொருளாதார நிலை எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் மனிதன் ஆசைகள் இப்படித்தான் இருக்கணும் என்று. இதுல எதையாவது நம்மளுக்கு தீர்மானிக்க முடிகிறதா? எதையும் தீர்மானிக்க முடிவதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஒருவர் வெளிநாட்டுக்கு போவதற்காக, ஒரு வசதியான நாட்டுக்கு போவதற்காக பலவிதமான முயற்சி எடுத்து 6-7 மாதங்கள் முயற்சி எடுத்து விசா பட்டு சந்தோஷமாக ஃபெமிலிக்கெல்லாம் என்ன செய்து ஒரு ஃபேவல் எல்லாம் வச்சு ஒரு வாழ்த்து தெரிவித்து அந்த நாட்டை விட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அங்கே போய் அந்த விமானம் போகிறது, விமானம் காணாமல் போன இடம் எங்கேன்னே தெரியாது. ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அழிஞ்சார்களா இறந்தார்களா ஒன்றுமே தெரியாது. நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட சிலர் போயிருப்பார்கள், பலர் துன்பங்களோடு என்ன செய்வார்கள், போயிருப்பார்கள். ஆனால் முடிவு நம்மளுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே மரணத்தை எழுதிவிட்டால் அந்த இடத்திற்கு ஒரு தேவையை ஏற்படுத்துவான், அந்த இடத்திற்கு போக வேண்டிய ஒரு தேவையை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். நமது பார்வையில் சந்தோஷமான பிரயாணம், இறைவனது பார்வையில் உன் வாழ்க்கைக்கு முடிவான ஒரு பிரயாணம். அதனால எந்த இடம் எப்படி என்பதையெல்லாம் தீர்மானிப்பது, முடிவை கூட நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, தீர்மானிக்க முடியவில்லை. இப்போ நமது தோற்றம் நம்ம தீர்மானிக்கல, நமது அழிவு நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இது சர்வசாதாரணமாக எடுக்கவும் முடியாது, இதை சர்வசாதாரணமாக எடுக்க முடியும். எந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக எடுக்க முடியாதுன்னா, ஒரு வாகனம் எடுக்க போறான், வாகனம் எடுத்தா வாரண்டி, அவன் எவ்வளோ காலத்துக்கு இந்த வாகனம் என்ன செய்யும், ஓடும். அவன் சொல்ற 4 வருஷம். சில வேளைகளில் வாகனம் 4 வருஷம் என்ன செய்யும், கண்டிப்பாக 190% வாகனங்கள் எப்படி கொடுக்குறோம் அது மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்தவன் அடுத்த நாள் என்னது, எடுத்தவனுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. வாகனம் 4 வருடம் தொடர்ந்து இருந்தால் இவன் அதில் ஓடுவானதுக்கு என்னது, இவனுக்கு எந்த விதமான உத்தரவாதம் அவனுக்கு அளிக்க முடியாது. யாருக்கு வாகனம் கொடுக்குறானே அவன் சொல்றான் 4 வருஷம் இருக்கு, உங்களுக்கு 8 வருஷம் தரலாமா, அவனுக்கு இயலாது, தர முடியாது. அப்போ உத்தரவாதமற்ற ஒரு இன்பம். எங்களை இன்பங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்குது, எம்மை சூழ உள்ள இன்பங்கள் உத்தரவாதம் இருக்குது, நம்ம பார்க்கக்கூடிய உலகம் உத்தரவாதம் இருக்கிறது, இவ்வளவு காலத்துக்கு உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய மனிதனுக்கு என்னது, எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நம்ம வாழுகின்ற வாழ்க்கை ஒரு நேர் முரண் வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த உலகத்தை செட்டப் பண்ணி இருக்கிறான், அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தோற்றமும் நமது உரிமைக்கு இல்லை, அழிவும் நமது உரிமையில இல்லை. எல்லா வகையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலிகத்தில் நாங்கள் நிரந்தர இன்பத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதை எங்களுக்கு என்ன செய்யறான், இதை தான் விதியாக எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். இது முதல் அம்சம். இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய மனிதன் இயன்ற அளவுக்கு சிந்திக்கிற நேரத்தில் தான் வாழ்க்கையின் சில பகுதிகளை அவனால் சரி செய்து கொள்ள முடியும். இப்போ முதல் அம்சம் நேர்முரண் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நம்ம வாழுகின்ற வாழ்க்கையுடைய பலகீனமான செட்டப்பை யோசிக்கணும். இறைவனுடைய புறத்திலிருந்து அது பலமானது. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பலகீனமான ஒரு செட்டப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களால் என்ன செய்ய முடியாது, இலக்குகளை நாம் நிறைதாக அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது முற்றத்திலே ஒரு வரைவு வரைந்தார்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி. எப்படி வரைந்தார்கள்? முதலாவது ஒரு நீள சதுரம் வரைந்தார்கள். நீள் சதுரம் வரைந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மத்திய பகுதியில் ஒரு கோடு வரைந்தார்கள். இப்படி வெளியே போற மாதிரி அந்த நீள் சதுரத்தை விட்டும் வெளியே போவது போன்ற ஒரு கோட்டை வரைந்தார்கள். கோட்டை வரைந்து விட்டு அந்த கோட்டை நோக்கி என்ன செய்தார்கள், குறுக்கான கோடுகளை எல்லாம் வரைந்தார்கள். சஹாபாக்கள் சூழ்ந்து வரைந்து விட்டு சொன்னார்கள், இது மனிதனுடைய பிரயாணம் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருந்து, இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. கோடு வெளியே வரைக்கும் போகுதே, இது மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், மனிதனுடைய எண்ணங்கள். அது போது, அது நிற்காது, அது போய்கொண்டே இருக்கு. இந்த இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைஞ்சு காட்டினாங்க இப்படி கோடுகள். இவைகள் எல்லாம் அவனை கிரோஸ் பண்ணுகின்ற வாழ்க்கையுடைய துன்பங்களும் தடைகளும் இடர்களும். அந்த இன்பத்துக்கு அவன் போற நேரத்தில் இதெல்லாம் குரோஸ் ஆகி வந்து கொண்டே இருக்கும். நான் சதுரமாக வரைஞ்சேனே, கோடு வெளியே போகுது, சதுரமாக வரைந்தேனே, ஹாதா அஜலுஹு முஹீதும் பிஹி, அது அவனுக்கு வழங்கப்பட்ட கால எல்லை அவனை சூழ்ந்திருக்கிறது. அது அவனுக்கு வழங்கப்பட்ட கால எல்லை, அது அவனை சூழ்ந்திருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படின்னா ஆசை என்ன செய்யும், மனிதன் வச்சு இலக்கு என்னன்னு சொன்னா நீண்ட இலக்கு. ஆனால் அவனது அஜல் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரம் என்பது அல்ல என்ற அமைப்பில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா மனிதன் வாழ்வதற்காக வைத்த பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா, நான் லேட்டாக தான் மௌத்தாக எல்லாரும் உள்ளத்தையும் நல்லா வச்சுக்கிறான். அதான் ஒரு சிறப்பு. எல்லாரும் உள்ளத்தையும் நல்லா எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா, நான் லேட்டாகத்தான் மௌத்தாகுவேன். நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நேரடியாக கேட்டு பாருங்க, அப்படி நாளைக்கும் வரலாம் அஜல் அப்படின்னா சொல்லுவார்கள். ஆனால் எல்லாரும் உள்ளத்தில் அல்லாஹ் அவன் வாழுவதற்காக, அவனது காலம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக, அவன்கிட்ட சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக நான் லேட்டாகத்தான் மரணிப்பேன் என்கின்ற ஒரு மனோநிலையை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த மனோநிலையை நீங்க நினைக்க கூடாது. இன்றைய நாளில் ஒரு 1000 பேர் மரணிக்கிறாங்கன்னு வைங்க, இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த 1000 பேருக்கு இந்த மனோநிலை இல்லைன்னு நினைக்க கூடாது. இந்த 1000 பேரும் இந்த அதாவது லட்சக்கணக்கான இந்த மனோநிலை, நான் இன்றைக்கு மரணிக்க மாட்டேன் என்று நினைத்தவர்களில் 1000 பேர் போயிடுவாங்க. ஆனா மற்ற அனைவரும் அதை பார்த்து நான் மரணிக்க மாட்டேன் என்னது அந்த எண்ணங்களை மாற்றிக்கல மாட்டான். அதே எண்ணம் தான், அதே படியில் என்ன செய்யும், அது போய்கொண்டே இருக்கு. அதனாலதான் வாழ்றான். அதனால என்ன செய்யறான், அவன் வாழுகிறான். உரைகளை கேட்கின்ற பொழுது, மரண சூழல்களை நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மரணத்துக்கு நெருக்கமா போவான். அது இல்லாம போன சந்தோஷங்களை பார்க்கின்ற பொழுது மரணத்தை விட்டு என்ன செய்வான், தூரமாக போவான். ஆனா நான் இன்றைக்கு மரணிக்க மாட்டேன் மனோநிலை தான் இருப்பேன். எப்படி நினைப்பான், இன்ஷா அல்லாஹ் எனது மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பின்னால் கொஞ்சம் கடன் இருக்கு, இந்த கடன் எல்லாம் முடிச்ச பின்னால ஊடு கட்டுற வேலை இருக்கு, அது முடிந்த பின்னால் அதுக்கப்புறம் நான் மௌத்தாரத்தை பத்தி எந்த கவலைப்படலை. இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார், விளங்கிட்டா, அதுக்கப்புறம் நான் மௌத்தாரத்தை பத்தி எந்த கவலையும் படலை. இதை சொன்னாலும் சொல்லாது விட்டால் அவனோட மனசு சொல்லும், நான் ஒரு மௌத்தாகிறதாக இருந்தா அவன் நினைச்ச மாதிரியே வாழ்க்கை இருக்கும். 15 நினைப்பா நம்ம 20 வரைக்கும் வாழ்வனோ தெரியாது, ஆனா நான் நிறைய நாள் வாழ்வேன் அப்படின்னு மனசு நினைச்சிருப்பான். 20 நினைப்பா என்னது, நான் திருமணம் முடிக்கும் வரைக்கும் வாழ்வனோ தெரியாது, ஆனா திருமணம் முடிச்சிருவான் 25. விளங்கிட்டா, அப்ப மனசு சொல்லும், நான் 30 வரைக்கும் வாழ்வனோ தெரியும், ஆனா நிறைய நாள் வாழ்வேன். இப்படி 50 55 ஆகக்குள்ள அவன மனசு சொல்லுது, நினைச்ச மாதிரியே லைஃப் வந்துட்டு, நான் நினைச்ச மாதிரியே என்ன செஞ்சுட்டேன், வாழ்க்கையில கடந்து வந்துட்டேன். இப்படியே நான் கொஞ்சம் போனோம்னு சொன்னா என்ன, ஒரு 65 வரைக்கும் என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். இப்படித்தான் யார் நினைப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவங்க நினைப்பாங்க. மரணித்தார்களே அவர்களும் நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா எந்தெந்த இடத்துல அஜல் எடுப்பானோ அவனுக்கு எண்ணங்கள் அந்த செகண்டோட என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். இது அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறான், உலக மக்களுக்கு ரஹமத்தின் காரணமாக, உலக மக்களுக்கு ரஹமத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த செட்டப்பை பண்ணி இருக்கிறான் இந்த உலகத்தில். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான சித்தாந்தம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனிதன் எல்லா வகையிலும் சொல்லிக் கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு வீக்கான ஒரு செட்டப்பில் அவனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆசைகளை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டப்பை விட பெரிய ஆசைகளை என்ன செய்திருக்கிறான், வளர்த்து வைத்திருக்கிறான். நீ முதல் அம்சம்.